தயிர் எவ்வளவு தான் உரம் ஊற்றினாலும் சரியாகவே வர மாட்டேங்குது, தண்ணி ஆயிடுதுன்னு கவலைப்படுதீங்களா? வாங்க இந்த வீடியோவில் எப்படி தயிருக்கு உரம் ஊற்றினா நல்லா கெட்டியான தயிர் கிடைக்குன்னு சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தயிருக்கு உரம் ஊற்றும் போது முக்கியமான 3 பாயிண்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பால் நகைச்சூடாக இருக்கணும். 2வது பாயிண்ட் நம்ம தயிருக்கு உரம் ஊற்றுறோம், 1/2 ஸ்பூன் போட்டு நல்ல ஸ்பூனால் அந்த பாலை மிக்ஸ் பண்ணி விடணும் தயிரை ஊற்றிட்டு. 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, பால் தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் தமிழ்நாட்டில் சில ஊரில் பார்த்துருக்கேன், இத்தனை ரூபாய்க்கு ஒரு பால், இத்தனை ரூபாய்க்கு ஒரு பால் அப்படின்னு கிடைக்கும். அதாவது விலை குறைஞ்ச பாலுன்னா தண்ணி நிறையா சேர்த்துருப்பாங்க, விலை கூடின பாலுன்னா தண்ணி குறையா சேர்த்துருப்பாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி பாலெல்லாம் தயிர் நல்லாவே வராது. நான் உரம் ஊற்றுனது பாருங்கள், காலையில் 8 மணிக்கு ஊற்றுனேன், இப்போ மத்தியானம் 3 மணிக்கு பார்த்தா எவ்வளோ அழகான கெட்டி தயிர் கிடைச்சிதுன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.